இப்போ நாம் எப்படி இதில் ஸ்டைல் ஷீட் ஆட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எக்ஸ்டர்னல் ஸ்டைல் ஷீட் அப்படின்னா இப்போ நம்ம ஸ்டைல் ஷீட்டுன்னு CSS ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுருப்போம். அதை வேறு ஏரியாவில் சேவ் பண்ணி வச்சுருப்போம். அந்த ஃபைலை எப்படி இதுக்கு உடலை லிங்க் பண்ணுறோன்னு பார்க்க போகிறோம். இப்போ லிங்க் ஈக்குவல் டு RELன்னு டைப் பண்ணி ஈக்குவல் டு போட்டு டபுள் கோட்ஸ் போட்டு ஸ்டைல் ஷீட்டுன்னு STYLESHEET ஸ்டைல் ஷீட். அதே போல் HRF ஒன்று டைப் பண்ணி இதில் பார்த்து கொடுத்துடணும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்துக்கு நம்ம இப்போ D டிரைவில் இருக்கு சேவ் பண்ணியிருக்கோம்னா D:/style.cssன்னு போட்டிருக்கோம். சேவ் பண்ணியிருக்கோம்னா style.cssன்னு கொடுத்துக்கிறோம். இப்போ நம்ம HTML ஃபோட்டோவில் க்ரியேட் பண்ணியிருக்கனால HTML/style நியூ ஃபைலில் சேவஸ் கொடுத்து இப்போ HTML ஃபோல்டர் D டிரைவில் HTML ஃபோல்டருக்குள்ள STYLE .css ஸ்டைல் ஷீட்டுக்கு எப்போவுமே CSS எக்ஸ்டென்ஷன் கொடுத்துடணும். சேவ் கொடுத்துருங்க. இப்போ style.cssன்னு சேவ் ஆகிடுச்சு. இப்போ பாடி பேக்ரவுண்டு கலருக்கு செட் பண்ணோன்னா பாடி பேக்ரவுண்டு கலர் கோலன் ஹேஷ் இப்போ ரெட்டு கொடுக்குறேன் FF இப்போ சேவ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வேணும்னா இங்கே எக்ஸாம்பிள் பார்த்துக்கலாம். இதை ரீஃப்ரெஷ் கொடுத்தோம்னா இப்போ பார்த்தீங்கன்னா ரெட் கலர் செட் ஆகிருக்குது. இது எக்ஸ்டர்னல் ஸ்டைல் ஷீட் மூலம் மட்டும் கொடுக்குது. அதே நேரம் இன்டர்னல் ஸ்டைல் ஷீட் ஒன்று இன்டர்னல் ஸ்டைல் ஷீட்டு இதை கமாண்டு போட்டு கமாண்ட் இன்டர்னல் ஸ்டைல் ஷீட்டுன்னு STYLEன்னு டைப் பண்ணிவிடுங்க. டைப் பண்ணிவிட்டு ஸ்லாஷ் பண்ணி ஸ்டைலை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. சும்மா இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ரெட் கலர் போயிடுச்சு பேக்ரவுண்டு கலர். இதையான கமெண்டில் போட்டு நான் ஹைட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபைல் இருக்கும் ஆனால் ரன் ஆகாது. இப்போ பாடி பேக்ரவுண்டு கலர் கோலம் ஹேஷ் FF இது RGB வேல்யூ. இது ரெட்டுக்கு FF Gக்கு 0 நாலையுமே 0 கொடுத்துட்டோம்னா இந்த 6 வேல்யூமே 0 கொடுத்துட்டோம்னா நம்மளுக்கு ஒயிட் கலர் பிளாக் கலர் வந்துடும். இல்லை எனக்கு ஃபுல்லாக ஒயிட் வேணும்னா நான் எல்லாமே வேல்யூ FFன்னு கொடுத்தாலே ஒயிட்டாக மாறிடும். இப்போ க்ளோஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரீஃப்ரெஷ் கொடுக்கும்போது நான் ஸ்டைலுக்கு உள்ளே கொடுக்கணும். அதை கட் பண்ணி /style இப்போ ரீஃப்ரெஷ் கொடுத்துச்சுன்னா உங்களுக்கு ரெட் கலர் செட் ஆகிடுச்சு. பேக்ரவுண்டு கலர் ஃபுல்லாக ரெட்டு. அதே இது எனக்கு இப்படி வேண்டாம் இன்லைன்லேயே வேணும்னு பார்த்தீங்கன்னா இதில் பேக்ரவுண்டு கலரை
STY style is equal to இவ்வளோத்தையும் கமெண்ட் ஆட்டு போட்டுறேன். அப்போ இதை ரன் ஆகாது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கோடு தான் ரன் ஆகுது. இது இன்லைன் CSS ஃபைல். அந்த லைன்லேயே தேவைன்னா எழுதிடலாம். இப்போ இன்லைன் இப்போ வேண்டாம். இப்போ இப்படியே இருக்கட்டு.